இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த 3 கண்ணுக்குட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இவன் தான் ஃபஸ்ட்டு பிறந்தவன். தங்கமே இவனோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப க்யூட்டாக இருப்பான், ரொம்ப அமைதியாக இருப்பான். அப்புறம் பின்னாடியே வருவான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இவனோட ஸ்பெஷாலிட்டி. இவன் வந்து என்னதான் பண்ணாலும் ரொம்ப சாதுவாக இருப்பான். இப்போ பாருங்க, அவன் வந்து ரொம்ப ஒரு சாதுவான டைப்னே சொல்லலாம். நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், யார் வேணால் வந்து தொட்டுக்கலாம், ஒன்றுமே பண்ண மாட்டான். இவன் பாருங்கள் என் தம்பி. ஆனால் இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம போனோம்னா பின்னாடியே வருவான். அடுத்த கண்டுபிடி பார்க்கலாம் வா. இவன் தான் செகண்ட் டைப். இவன் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருப்பான். இவன் வந்து ரொம்பவே குட்டியாக இருப்பான், அழகாக இருப்பான், க்யூட்டாக இருப்பான். இவனும் ரொம்பவே சாதுவான டைப், ரொம்ப அமைதி. அவன் வந்து பின்னாடி வருவான். இவன் அதுவும் இல்லாமல் ரொம்பவே பாசமாக இருப்பான், ரொம்ப அட்ராக்ஷனான கண்ணுக்குட்டி. என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ண மாட்டான், ரொம்ப க்யூட். ஆனால் ரொம்ப ஒல்லி, சாப்பிட மாட்டான் சரியா அவ்வளோவா. இப்போ தேர்டு வாங்க. இவன் தான் தேர்டு கண்ணுக்குட்டி. இவன் கிட்ட போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால மற்ற கண்ணுக்குட்டியை தொட்டு காமிச்ச மாதிரி இவனை தொட்டு காமிக்க முடியாது. இவன் சின்ன வயசாக இருக்கும் போது இவன் ஃபஸ்ட்டு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது என்கிட்ட தான். பட் வந்து இப்போ என்கிட்டயுமே அட்ராக்ஷன் இல்லை, எல்லாருமே பிடிக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. இவன் தான் லாஸ்ட்டு கண்ணுக்குட்டி. இவன் தான் இருக்கிறதுலே சின்னவன். இவன் வந்து ரொம்ப முரட்டுத்தனமான பையன். இவனை வந்து சின்ன வயசுலையும் அப்படி தான், ஆனால் என்கிட்ட அட்ராக்ஷனாக இருந்தால் இப்போ அதுவும் இல்லை. ரொம்ப முரட்டு, கிட்ட போனாவே ஒரு மாதிரி குதிக்கும். அதனால் இவனை வந்து என்னால் வீடியோ எடுத்து காமிக்க முடியாது, கிட்ட போக முடியாது, கிட்ட போனாவே முடியல. ஸோ பாய்.